ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். திஸ் இஸ் எஸ்ஹெச்ஐ கிரிக்கெட் அப்டேட்ஸ். மெயினாக கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்னா, ஹூ இன்வென்டட் கூகுளி? கூகுள் யார் இன்வென்ட் பண்ணாங்க நம்ம மெயினாக பேச போகிறோம். வாங்க நம்ம டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கூகுளி மெயினாக கண்டுபிடிச்சவர் யாருன்னா பெர்னார்ட் பொசான்குயிட் அப்படின்னு மெயினாக ஒரு பர்சன் சொல்லுவாங்க. கூகுளி ஸ்பெஷலிஸ்ட் மெயினாக சொல்லுவாங்க. இவர் ஆக்சுவலி எப்படி கூகுளி மெயினாக கண்டுபிடிச்சாருன்னா, ஆக்சுவலாக அவர் ஃப்ரெண்ட்ஸோட கிட்டத்தட்ட ட்விஸ்ட்டுன்னு ஒரு டேபிள் விளையாட்டு மெயினாக விளையாடிட்டார். அந்த டென்னிஸ் பால் அவர் மெயினாக என்ன பண்ணார்னா, பந்தை மேஜையில் வீசியிருக்கார். வீசும்போது அவர் எதிர்பாராத டயத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்னாக திசை மாறி அந்த இடத்துல ரீச் ஆயிருக்கு. சரி, ரீச் ஆகும்போது என்ன டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த உத்தியை என்று நாம் கிரிக்கெட் பயன்படுத்தக்கூடாதுன்னு அவர் மெயினாக தோணியிருக்கு. சரி, வழக்கமாக ஒரு லெக் ஸ்பின்னர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிட்ச் ஆன வெளியே பேட்ஸ்மேன் வலது பக்கம் இருந்து லெஃப்ட் சைடு மூலியமாக சமநிலையிலிருந்து வெளியே போகும் மெயினாக சொல்லுவாங்க. ஆனால் அவர் பந்து வீசும்போது பவுலிங் ஆக்ஷன் வலது பந்தை கையில் பின்புறமாக ரிலீஸ் செய்கிறாங்க. ரிலீஸ் பண்ணும்போது இடது பக்கம் இருந்து வலது பக்கமாக திரும்பும் கலையை அவர் கண்டுபிடிச்சார். இது முக்கியமாக என்ன சொல்லுவாங்கன்னா, ரைட் சைடில் உள்ள பால் பிச் ஆகுதுன்னா லெஃப்ட் சைடு மூவ் ஆகிறதா லெக் ஸ்பின் மெயினாக சொல்லுவாங்க. ஆனால் ரைட் சைட்லேருந்து பிச் ஆகி லெஃப்ட் சைடில் மூவ் ஆகிறதா மெயினாக கூகுளி சொல்லுவாங்க. இந்த கலையை மெயினாக அவர் எல்லா இடத்துலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இது எப்போ அறிமுகமாச்சுன்னா 1900 ஆக்ஸ்போர்ட் பல்கலை யூனிவர்சிட்டியில் விளையாடி இருக்க போது அதிகாரப்பூர்வமாக இந்த பந்தை மெயினாக வீசியிருந்தாங்க. ஆரம்பத்தில் ஆஸ்திரேலியா இந்த பந்தை போசின்னு மெயினாக சொல்லுவாங்க. போசின்னா என்ன அர்த்தம்னா, இது கூகுளி மெயினாக அந்த டைத்தில் ரொம்ப ஃபேமஸான வார்த்தை. இது கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குல்ல. இங்கிலாண்டில் மிகச்சிறந்த ஒரு லெக் ஸ்பின் கூகுளி பவுலராக அந்த டைத்தில் ரொம்ப ஃபேமஸானவர் தான் இந்த போஸ்கெட், பெர்னார்ட் போஸ்கெட். யார் யார் மெயினாக ஃபேமஸ் கூகுளி பிளேயர்ஸ் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடே அனில் கும்ப்ளே. அனில் கும்ப்ளே எப்படின்னா, இந்தியன் டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு பெஸ்ட் ஒரு லெக் ஸ்பின் பவுலர் நான் மெயினாக சொல்லுவேன். ஏன்னா அரௌண்ட் ஒரு 600+ விக்கெட்ஸ் மெயினாக எடுத்திருந்தார். முக்கியமாக சொல்லப்போனால் இவருடைய ஆக்ஷன் ரொம்ப விசித்திரமாகவும் இருக்கும். ப்ளஸ் பேட்ஸ்மேனால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே பெஸ்ட் லெக் ஸ்பின்னர்னா ஃபர்ஸ்ட் எடுத்து நான் அனில் கும்ப்ளே மெயினாக சொல்லுவேன். அண்ட் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ராஷித் கான். நான் ஏன் ராஷித் கான் மெயினாக சொல்கிறேன்னா, ராஷித் கானோட மெயின் ஸ்ட்ரென்த்தே லெக் ஸ்பின் அட் கூகுளி. இந்த லெக் ஸ்பின் மெயினாக டாக்டிக்காக அவ்வளோ பயன்படுத்த மாட்டார். பட் அவரோட மெயின் ஸ்ட்ரென்த்தே கூகுளி தான். அந்த ஆக்ஷன்லேயே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அவர் 400+ விக்கெட்ஸ் மெயினாக எடுத்திருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ராஷித் கான் இஸ் த பெஸ்ட் பவுலர். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு யார் சொல்லுவேன்னா, நூர் அகமத். ராஷித் கான் மாதிரியே ஒரு இன்னொரு வெர்ஷன் மெயினாக சொல்லுவாங்க. ரைட் சைடில் எப்படி ராஷித் கான் பவுலிங் எப்படி போடுவாரோ, லெஃப்ட் சைடில் நூர் அகமத் மெயினாக பவுலிங் போடுவார். இப்போ வரைக்கும் ஆப்கானிஸ்தான்லே ஒரே டீமில் 2 விதமான லெக் ஸ்பின்ஸ் பவுலிங் பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டியோ காம்போ தான். நெக்ஸ்ட் ஒன்று ஆஸ்திரேலியாவில் ஷேன் வார்ன். ஒரு காலத்தில் 1990s மிகச்சிறந்த ஒரு லெக் ஸ்பின் பவுலராக இருந்தவர் தான் இந்த ஷேன் வார்ன். நிறைய பேட்ஸ்மேன்ஸாலேயே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நல்ல ஒரு டேர்ன் நல்லா கொடுப்பார். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அவர் போடுறவருடைய லெக் ஸ்பின் பிரம்மாண்டமாக இருக்கும். எப்போதுமே ஒரு முறை கூகுள் வீசிட்டாங்கன்னா பேட்ஸ்மேனை எப்படி ஏமாற்றணும்னு மெயினாக ஒரு டாக்டிக்கல் மெயினாக கற்றுக்குவார். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட டெஸ்ட் மேட்ச்லேயே அரௌண்ட் ஒரு 400 to 420 விக்கெட்ஸ் கூகுளி மூலியமாகவே ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். நெக்ஸ்ட் ஒன்று இந்தியாவில் பெஸ்ட் லெக் ஸ்பின் பவுலர்ஸ்னால் அனில் கும்ப்ளே அடுத்து யுஸ்வேந்தர் சஹல் அண்ட் ரவி பிஷ்னோய். இவங்க 2 பேரோட மெயின் ஸ்ட்ரென்த்தே கூகுளி தான். இப்போ வரைக்கும் ரீசெண்டாக ரவி பிஷ்னோய் என்ன தான் கூகுளி கிட்டத்தட்ட 100+ ஸ்பீடில் பவுலிங் போட்டாலுமே பேட்ஸ்மேன்ஸால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நல்ல பவுலிங் போடுறாரு. முக்கியமாக சொல்லப்போனால் யுஸ்வேந்தர் சஹல் என்ன தான் இன்டர்நேஷ்னல் இப்போ ரீசெண்டாக விளையாடினாலும் இப்போ வரைக்குமே அவர் ஒரு டேஞ்சரஸ் பவுலர் தான். நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி மை ஓன் ஃபேவரட் லெக் ஸ்பின் பவுலர், தட் இஸ் முத்தையா முரளிதரன். முத்தையா முரளிதரன் என்ன தான் ஒரு ஆஃப் ஸ்பின்னராக இருந்தாலும் அவர் மெயினாக ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தான். பட் இருந்தாலுமே அவர் பால் கையை நல்லா மடக்கிட்டு மெயினாக ஒரு தூஸ்ரா மெயினாக போடுவார். இந்த தூஸ்ரா எதுக்குன்னா விச் இஸ் ஈக்குவல் டு நியர்லி கூகுளி மெயினாக சொல்லுவாங்க. இந்த பவுலிங் கிட்டத்தட்ட அவர் நிறைய பேட்ஸ்மேன்ஸ் கிட்டத்தட்ட விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதனாலே டெஸ்ட் மேட்சஸில் 800 விக்கெட்ஸ் எடுத்த முதல் மிகச்சிறந்த பவுலர் மெயினாக சொல்கிறாங்க.
ஆக்சுவலி கூகுளி ஆக்சுவலி எப்படி நம்ம மெயினாக பவுலிங் வீசணுன்ட்டு நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி கூகுளி வந்து எப்படின்னா, இப்போ பால் வந்து இப்போ நான் ஹோல்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பால் வந்து கிட்டத்தட்ட வந்து கிரிப் அண்ட் விரிஸ்ட் மிஷின் வந்து மெயினாக நம்ம படுத்துகிற மாதிரி இருக்கும். எப்படின்னா பந்தை வந்து பிடிக்கிற விதம் வந்து கிட்டத்தட்ட சி பொசிஷனில் வந்து நம்ம கூகுளி மெயினாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபிங்கர், இதுதான் இண்டெக்ஸ் ஃபிங்கர்னா, நடு விரல் மிடில் ஃபிங்கர், இந்த 2 விரல் வந்து முக்கியமாக வந்து கூகுளி மெயினாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த 2 விரல் தான் மெயினாகவே நம்ம டேர்ன் பண்ணுறத, லைக் ஒரு 90 டிகிரி மாதிரி பால் வந்து நம்ம டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரிங் ஃபிங்கர் வந்து எதுக்கு கூகுளி மெயினாக பயன்படுத்துகிறாங்கன்னா, பந்தை வந்து கீழ்ப்பகுதி நம்ம டேர்ன் பண்ணும்போது பால் வந்து ரைட் சைட் பிச் ஆகி லெஃப்டில் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேனாக இருக்காங்கன்னா லெஃப்ட் சைடில் பிச் ஆகி ரைட்டில் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனாலே கிட்டத்தட்ட வந்து முக்கால்வாசி பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஈஸியாக விக்கெட் எடுக்கிறதான மெயின் ஸ்ட்ராட்டஜி. முக்கியமாக தம் ஃபிங்கர் வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா, மோஸ்ட்லி அழுத்த தரணும். எவ்வளோக்கு ப்ரெஷர் நம்ம அதிகமாக கொடுக்குறோமோ அப்போ தான் பால் வந்து ஈஸியாக டேர்ன் ஆகிற மாதிரியும் இருக்கும். இதில் முக்கியமாக என்னென்னா விரிஸ்ட் அண்ட் ஆர்ம் ஆக்ஷன்ஸ். முக்கியமாக நம்ம வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் லைக் ரஷித் கான் அண்ட் நூர் அஹமத் வந்து நம்ம மெயினாக அவங்களோட பவுலிங் ஆக்ஷன்ஸ் பார்த்துருப்போம். அவங்க மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 4 விரலில் மெயினாக பிடிச்சிப்பாங்க. மெயினாக பிடிச்சிட்டு அவங்க தம் ஃபிங்கர் மெயினாக வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ வந்து பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஈஸியாக வந்து லெக் ஸ்பின்னர் மெயினாக ப்ரெடிக்ட் பண்ணி அடிக்கிறாங்கன்னா, அவங்களோட மெயின் டார்கெட்டே வந்து என்னென்னா பின்புறம் பேக் ஆஃப் தி ஹேண்ட் வந்து மெயினாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணும்போது கையில் வந்து கிட்டத்தட்ட வந்து பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஈஸியாக ரீட் பண்ணுற மாதிரி அவங்க ப்ரெடிக்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தாங்க. அவங்க லெக் ஸ்பின்னு அடிச்சு கடைசியில் அது கூகுளி அளவுக்கு பிச்சாகி கிட்டத்தட்ட ஈஸியாக விக்கெட் ஓடும் மெயினாக வந்து சோர்ஸ் சொல்கிறாங்க. இதில் என்னென்னா விரிஸ்ட் பொசிஷன், பந்து வந்து ரிலீஸ் பண்ணும்போது மணிக்கட்டு விரல் வந்து உள்நோக்கி வந்து மெயினாக வந்து கிளாக் வைஸ் டேரக்ஷனாக இருக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷனாக இல்லாமல் கிளாக் வைஸ் டேரக்ஷன் வந்து மெயினாக வந்து பாலை ரிலீஸ் பண்ணும்போது அந்த மோதிர விரல், ஐ மீன் இந்த ரிங் ஃபிங்கர் மேல் பகுதியிலேருந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஏர் வந்து முக்கியமாக வந்து ஸ்பின் ஆக்சஸ் மெயினாக சொல்லுவாங்க. இந்த ஸ்பின் ஆக்சஸ் எப்படி மாறும்னா, வலது கை பேட்ஸ்மேன் வீசும்போது பிட்ச் ஆகி ஆஃப் சைட் நோக்கி போகும் மெயினாக சொல்லுவாங்க. அதே மாதிரி கூகுளி பேட்ஸ்மேன் வந்து லெக் ஸ்பின் வந்து நினைத்த ஆட வரும்போது பந்து பிட்ச் ஆகி அப்படியே எதிர் திசையில் வந்து மெயினாக மூவ் ஆகும்போது பேட்ஸ்மேன்ஸ் போடும்போது உள்ளே வந்து ஸ்டம்பில் மெயினாக அட்டாக் ஆகிறது அந்த கூகுளியோட ஸ்பெஷலிஸ்ட். இது கேட்கும் போது ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ உங்கள் ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரிகார்டிங் கூகுளி பற்றி.